பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 53, இறை வார்த்தை 7. அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், உரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் சிறுமை அடைந்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இழிவு வரக்கூடிய வேளையிலே நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. மற்றவர்கள் நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய வேளையிலே அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சிறுமை அடைந்து நாம் இருக்கக்கூடிய இடத்தில் வாழக்கூடிய வேளையிலே நம்மால் தலை நிமிர்ந்து வெளியிலே செல்ல முடியாது. இதை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் அனுபவித்து இருக்கலாம். நீங்கள் அனுபவித்து இருக்கலாம், நானும் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்து இருக்கின்றேன். ஒருவேளை நாம் ஏதாவது தவறு செய்துவிட்டால் அந்த தவறை பார்க்கிறவர்கள் அதை மற்றவரிடம் சொல்லி நம்மை சிறுமைப்படுத்துவார்கள். நாம் நல்லது செய்தால் கூட அதை திரித்து கூறி நம்மை அவர்கள் ஏளனம் செய்வதை நாம் பார்த்திருக்கின்றோம், அல்லது மற்றவர்கள் பேசுவதை நாம் காதால் கேட்டு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இவை எல்லாவற்றையும் நமக்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பெற்றுக்கொண்டார். அவரை ஏளனம் செய்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், அவரை குற்றப்படுத்தினார்கள், காயப்படுத்தினார்கள், அவரை பற்றி அவதூறாக பேசினார்கள். இவர் தச்சனுடைய மகன் அல்லவா, இவனுடைய தாயும் தந்தையும் நம்மோடு கூடதானே இருக்கிறார்கள், இவரால் எப்படி அற்புதங்கள் செய்கிறார், இவரை பற்றி தெரியுமே, இவர் நம்மோடு வாழ்ந்தவர் தானே என்று சொல்லி எல்லாம் ஏளனம் செய்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிந்தார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வார்த்தைகளை அவர் தன்னுடைய உள்ளத்திற்குள் ஏற்றுக்கொள்ளாதபடி அதையெல்லாம் கேட்ட பிறகும் அந்த இடத்தை விட்டு நழுவி சென்று விட்டார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் நமக்காக சிறுமை அடைய வேண்டும் என்று நாம் பார்த்தோம் என்றால், நீங்களும் நானும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் சிறுமை அடைந்தார். அவர் சிறுமைப்படுத்தப்பட்டார். அவரை வாரியினால் அடித்த வேளையிலும் கூட அந்த வழியை அவர் பொருட்படுத்தாதபடி நம்மளுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு கீழ்த்தரமாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனிதர்கள் நடத்தினார்கள் என்பதை நாம் நற்செய்தி வாசகங்களிலே கேட்டிருக்கின்றோம். குறிப்பாக அவருடைய சிலுவை பாடுகளை தியானிக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய உள்ளம் உடைந்து போகின்றது. இந்த அளவுக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக நொறுக்கப்பட்டு சிறுமை அடைந்திருக்கிறாரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறுமை எல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவதூறான பேச்சுகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது என்று சொல்லி அவருடைய கல்வாரி பாதத்தில் வைத்து நீங்கள் அழுது மன்றாடி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை பார்ப்பார், உங்களுடைய சிறுமை நிலையை கண்ணோக்குவார், உங்களுடைய அடிமை நிலையை கண்ணோக்கி உங்களுக்கு விடுதலையும் மீட்பையும் அவர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த தவசு காலங்களில் இருக்கின்றோம். இந்த தவ நாட்களிலே அதிகமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை தியானிப்போம். நீங்கள் அந்த இறை வார்த்தைகளை வாசித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் இருக்கின்றது. அது உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஊடுருவி கடந்து சென்று அது அவர்களுக்கு மீட்பை பெற்று தரும். எனவே சிறுமை அடையக்கூடிய நேரத்திலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிறுமை அடைந்தாரே, இது என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்று சொல்லி நீங்கள் அவர்களும் மகிழ்ச்சியோடு வாழ முடியும். அன்பார்ந்தவர்களே, திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 11வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆட்டு குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகிர்ந்த சான்றாலும்
அவர்கள் அவனை வென்றார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், கத்தாத செம்மறி போல் வாழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், கத்தரிப்போர் முன்பாக வாயை திறக்காமல் நின்ற ஆட்டுக்குட்டியை போல் வாழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சாத்தானை வென்றிருக்கின்றார். எனவே சாத்தானுக்கு வாழ்க்கையில் இடமில்லை. நீங்கள் இடம் கொடுத்தால் தவிர சாத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் கடந்து வர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, எனவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் வாழ வேண்டும் என்று முடிவு செய்து நீங்கள் வாழக்கூடிய நேரத்திலே உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய வாழ்க்கையில் சிறுமை உண்டு. அது நீங்களாய் இருக்கலாம், நானாய் இருக்கலாம், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், நற்செய்தி பணி செய்கிறவர்களாய் இருக்கலாம், பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கலாம், அரசு அதிகாரிகளாய் இருக்கலாம், நாட்டை ஆள்கிறவர்களாய் இருக்கலாம். உண்மையோடும் உத்தமத்தோடும் நீங்கள் வாழ முயற்சி செய்யக்கூடிய வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில் சிறுமை உண்டு. நீங்கள் கத்தாத செம்மறி போல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எதிராக அவர்கள் தங்களுடைய வாயை திறந்தவர்கள் பேசுவதை நீங்கள் கேட்க முடியும், பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எனவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு வாழ்ந்தாரோ அவருடைய அடிச்சுவடை நாம் பின்பற்றவர்களாய் இருக்க வேண்டும். ஒன்றை மட்டும் நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், சாத்தானுக்கு நம் மீது எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஆனால் சாத்தானை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேளையிலே அந்த அடிமையான வாழ்க்கைக்குள், அந்த சிறுமையான வாழ்க்கைக்குள் நாம் கடந்து சென்று விடுகின்றோம். பிலிப்பியர் 2:8 சொல்லப்பட்டு இருக்கின்றது, சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே ஒப்புக் கொடுத்தார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் இந்த கொடுமையான சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை கையளித்தார். அவர் கீழ்ப்படிந்தார் தன்னுடைய தந்தைக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் மூலமாக நாம் வெற்றி பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் இருக்கின்றோம். ஒருவேளை நீங்கள் படித்து பெரிய பதவியில் இருக்கலாம், அதிகாரியாய் இருக்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறந்து போனீர்கள் என்றால் ஒரு நாளில் நீங்கள் பாதாளம் வரை தாழ்த்தப்படுவதை உங்கள் கண் முன்பாகவே நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரிடம் திரும்புங்கள், ஆண்டவரிடம் வாருங்கள். அவர் கரங்களை விரித்து எவ்வாறு இந்த சிலுவையில் இறந்தாரோ அதே போல் கரங்களை விரித்து உங்களை அரவணைக்க அவர் காவலாக இருக்கின்றார். அவர் அரவணைக்க அவர் சித்தமாய் இருக்கின்றார். எனவே ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி நீங்கள் கீழ்ப்படியக்கூடிய நேரத்திலே, அவருடைய வார்த்தைகளை ஏற்று நடக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில் ஓர் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருகின்றது. 2 கொரிந்தியர் 1:5 வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றது, கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார், அதுபோல் அவர் வழியாக நாம் மிகுதியாக ஆறுதல் பெறுகின்றோம் என்று ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படி என்றால் நாம் இந்த உலகத்தில் படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நிரந்தரமானது அல்ல. துன்பங்கள் வரும், அது கடந்து போகும். ஒரு துன்பம் கடந்து போனால் இன்னொரு துன்பம் வரும். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் கடவுள் மாறாதவர். அவரோடு இருக்கக்கூடிய வேளையிலே, அவருடைய துன்பத்தோடு ஒப்பிடக்கூடிய வேளையிலே நம்முடைய துன்பம் ஒன்றுமில்லை. ஒரு முறை என்னுடைய கஷ்டங்களை குறித்து ஒருவரிடம் நான் பேசிக்கொண்டு இருந்தேன். ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவர். அவர் என்னிடம் என்ன சொன்னார் தெரியுமா? இயேசுநாதர் போல் நீ இன்னும் துன்பம் அடையவில்லை என்று சொல்லி என்னுடைய உள்ளத்தை உடைத்து போட்டது. எனக்கு வெறும் சீனியராக இருக்கக்கூடிய அவர் இந்த சொன்ன இந்த வார்த்தைகளினால் உருகுலைந்து போனேன். ஏன் இவ்வாறு இவர் பேசுகிறார்? என்னை ஒரு நான் துன்பத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஆறுதலான வார்த்தை எனக்கு கொடுக்க மாட்டாரா என்று நான் அவரிடம் கேட்டேனே. ஏன் இவர் எனக்கு இவ்வாறு சொன்னார் என்று வருத்தத்தோடு இருந்து அவரிடம் பதில் சொன்னேன். ஆண்டவர் எனக்கு துன்பத்தை தர சித்தமாய் இருந்தார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட துன்பத்தை தர அவர் சித்தமாய் இருந்தார். அவற்றை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நான் கடந்து சென்று விட்டேன். அன்பார்ந்தவர்களே, உங்களை ஏளனம் செய்ய ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். நல்வழியில் நடத்த இந்த உலகத்தில்
மிகவும் குறைவான மக்களே இருக்கிறார்கள். எனவே சிறுமை அடைந்து விட்டாலும் கவலைப்படாதீர்கள். நற்கருணை நாதரிடம் திரும்பி வாருங்கள். அன்னை மரியாளிடம் திரும்பி வாருங்கள். அவரிடம் மன்றாடுங்கள். நீங்கள் கிடைக்கும் வரை, அவரிடமிருந்து அந்த அருளை பெற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் மன்றாடி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடிமைத்தனமும் சிறுமைத்தனமும் மாறி போகும். பிலிப்பியர் 2:10 சொல்லப்பட்டு இருக்கின்றது, இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் என்று சொல்லி, யாருடைய பெயருக்கு மண்டியிடுவார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு மட்டுமே. எனவே அன்பார்ந்தவர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீங்கள் உங்களை முழுவதுமாய் ஆண்டவரிடம் அர்ப்பணித்து அவருடைய பெயர் மகிமை பெறும் பொருட்டு நீங்கள் வாழக்கூடிய வேளையிலே உங்களை ஆண்டவர் உயர்த்துவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் உங்களோடு இருந்து செயலாற்றுவதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே எதை குறித்தும் கவலை கொள்ளாதபடி, எதை குறித்தும் மன உளைச்சல் வந்துவிடாதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் திரும்புங்கள். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய சிறுமையை எடுத்து மாற்றுவார். அதற்காக என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? நாம் இணைந்து கரம் குவித்து ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையை இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையை ஆய்ந்து அறிந்து பார்க்கக்கூடிய வேளையிலே அநேக முறை நாங்கள் ஏளனம் அடைந்திருக்கின்றோம், சிறுமை அடைந்திருக்கின்றோம். ஆண்டவரே, ஒரு பாவியை போல் அலைந்து திரிந்த நாட்களில் அடிமையாய் வாழ்ந்திருக்கின்றோம். ஆனால் இந்த நாளில் நீர் சிந்தின இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டு ரட்சித்திருக்கின்றீர். நீர் அந்த கல்வாரி சிலுவையை சுமந்து செல்வதற்கு முன்பாக நீர் ஏளனம் அடைந்தீர். உம்மை சிறுமைப்படுத்தினார்கள், காரி உமிழ்ந்தார்கள். எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டு எங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக எல்லாவித அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டு சிறுமை அடைந்தீரே. அதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் சுவாமி. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அடைந்த சிறுமை ஒன்றும் சிறுமை இல்லை சுவாமி. ஆண்டவரே, ஏளன பேச்சு ஒன்றும் ஏளனம் இல்லை சுவாமி. ஆனாலும் நாங்கள் அதே போல் மற்றவர்களை ஏளனம் செய்திருக்கின்றோம், சிறுமைப்படுத்தி இருக்கின்றோம், அடிமைப்படுத்தி இருக்கின்றோம். எங்களுடைய சொற்களினாலும் ஆண்டவரே நாங்கள் அவர்களை காயப்படுத்தி இருக்கின்றோம். இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்காக மிகுதியாக துன்புற்றீர். எங்களுக்காக மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்காக நீர் துன்புற்றீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே உம்முடைய துன்பத்தினால் ஆறுதல் அடைகிறோம் என்பதை உணர்ந்திருக்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவரே, தாழ்ச்சியான உள்ளத்தோடு உம்மை தேடி வந்து உமது பாதம் தொட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தந்தையே, உமது கல்வாரியினால் எங்களை மீட்டு ரட்சியும். ஆண்டவரே, எங்களுக்கு எதிராய் பேசிய மக்களை நீர் மன்னியும். எங்களை சிறுமை அடைய செய்தவர்களை மன்னியும். அடிமையாய் வைத்திருக்கிறவர்களை மன்னியும். ஆண்டவரே, எங்களை குறித்து மற்றவர்களிடம் குறை சொல்கிறவர்களை மன்னியும். அவர்களுடைய நாவுகளை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, நீரே எல்லாவற்றிற்கும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கின்றீர். எனவே உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை சுவாமி. எனவே ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆண்டவரே அவர்களுக்குள் மகிழ்ச்சியை கொடுத்து ஆண்டவரே அவர் இரத்தத்தினால் சாட்சி பெறக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படியாமல் அலையக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தாய்மார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தந்தைமார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். முதியோர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். உங்களுடைய ஊரில் வாழக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் அவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து அவர்களை தூய்மைப்படுத்தி உமது வழியில் நடத்திடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த அதிகாலையிலே நாங்கள் விசுவசிக்கின்றோம். உம்முடைய பெயருக்கு விண்ணகரும் மன்னகரும் கீழுலகோரும் மேலுலகோர் அனைவரும் மண்டியிடுவார்கள் என்று சொல்லி உமது வார்த்தையின்படி ஆண்டவரை உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் மண்டியிட்டு ஜெபித்து உமது அருளையும் ஆற்றையும் இந்த நாளில் பெற்றுக் கொள்ளும்படியாக ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, நீர் நற்கருணையில் இருந்து ஒவ்வொருவரையும் தொடுவீராக. பிள்ளைகளுடைய ஆத்மாவை தொடுவீராக. இழந்து போன சமாதானத்தை திரும்ப கொடுப்பீராக. இழந்து போன அருளை மீட்டுக் கொடுப்பீராக. உமது வல்லமையினால் தாங்கி வழிநடத்தும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களோடு கடந்து வந்து பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது வார்த்தைகளை கொடுத்து எங்களை திடப்படுத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களுடைய சிறுமையை எடுத்து மாற்றப் போகின்றார். எனவே அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் உள்ளத்தில் அமைதியை கொடுத்து சிறுமையில் இருந்து விடுதலை கொடுப்பாராக. ஆமென்.